லேசான குளிருக்கு நடுவே ஏதோ ஒரு அறியாத பயத்தில் அர்பிதாவின் மனம் நடுங்கிக் கொண்டிருந்தது. திருமணமான சில மாதங்களிலேயே தன் வாழ்க்கை இப்படி கேள்விகளாலும் ஏளனங்களாலும் நிறைந்துவிடும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. எந்த வீட்டை தன் வீடு என்று நினைத்து வந்தாளோ அதே வீடு இப்போது அவளை ஒவ்வொரு நாளும் ஒரு குற்றவாளியைப் போல கூண்டில் ஏற்றியது. இன்றும் அதுதான் நடந்தது. சமையலறையிலிருந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவள் வெளியே வந்தபோது அவளுடைய மாமனார் கமலேஷ் ஜி எந்த முன்னுரையும் இன்றி கசப்பான வார்த்தைகளை வீசினார். மருமகளை புத்தி விநியோகம் செய்யப்பட்டபோது நீ புல்மேயப் போயிருந்தாயா? இதை கேட்டதும் அர்பிதாவின் கைகள் நடுங்கின. கண்கள் தாழ்ந்தன, இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அப்படி என்ன தவறு செய்துவிட்டோம், அதற்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கிடைக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. பயந்து கொண்டே அவள் மெதுவான குரலில் கேட்டாள், என்னாச்சு மாமா? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? ஆனால் அவளுடைய இந்த கேள்வி எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றியது போலானது. கமலேஷ் ஜியின் குரல் இன்னும் உயர்ந்தது. நேற்று நீ என் அலுவலகத்திற்கு வெளியே நின்று கோல்கப்பா பானிபூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாய். உனக்குள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? என் வீட்டு மருமகள் சாலையில் நின்று கொண்டு தின்று கொண்டிருக்கிறாள் என்று மக்கள் என்ன சொல்வார்கள்? அர்பிதாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. நேற்று ராகுல்தான் அவளை அங்கு கூட்டி சென்றது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அதை அவளால் எப்படிச் சொல்ல முடியும்? மாமனாருக்கு முன்னால் பேசும் தைரியம் அவளிடம் இல்லை. அவளுடைய மௌனமே அவளது மிகப்பெரிய தவறாக மாறிக்கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். அப்போது பின்னாலிருந்து ஒரு வலுவான குரல் கேட்டது. அப்பா, வெட்கப்பட வேண்டியது உங்கள் மகன்தான். ஏனென்றால் அர்பிதாவை கோல்கப்பா சாப்பிட நான் தான் அழைத்துச் சென்றேன். ஷர்மா அங்கிளின் கோல்கப்பா மிகவும் பிரபலம். அதனால்தான். ராகுலின் பேச்சைக் கேட்டதும் கமலேஷ் ஜியின் முகம் கோபத்தால் சிவந்தது. எதுவும் பேசாமல் அவர் தன் அறைக்குள் சென்று தன் மனைவியிடம் அர்பிதாவை பற்றிய புகார் மூட்டையை அவிழ்த்துவிட்டார். அன்று அர்பிதா புரிந்து கொண்டாள், இந்த வீட்டில் அவளுடைய ஒவ்வொரு சிரிப்பும் விருப்பமும் சின்னஞ்சிறு மகிழ்ச்சியும் கூட ஒரு குற்றம்தான் என்று. நாட்கள் மெதுவாக நகர்ந்தன, ஆனால் நிலைமை மாறவில்லை. சில நேரங்களில் உணவில் உப்பு அதிகமாகும், சில நேரங்களில் குறையும். அவள் வெளியே சென்றால் ஏளனம், அமைதியாக இருந்தாலும் ஏளனம். மாமனார் மாமியாருக்கு அவளுடைய ஒவ்வொரு மூச்சின் மீதும் புகார் இருந்தது. ஆனால் இவை அனைத்திற்கும் நடுவில் ஒரு ஆறுதலாக ராகுல் இருந்தான். அவன் ஒவ்வொரு முறையும் தன் மனைவியின் பக்கம் நின்றான். தன் பெற்றோர் அர்பிதாவிற்கு அநீதி இழைக்கிறார்கள் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். இருந்தாலும் அர்பிதாவின் மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. என்றாவது ஒரு நாள் இந்த ஆதரவும் பலவீனமடைந்துவிடுமா? ராகுல் தனக்கு ஒரு கேடயமாக இருந்து தன்னை உடையாமல் காப்பாற்றுவானா? இரவு ஆழமாகிக் கொண்டிருந்தது, ஆனால் அர்பிதாவின் கண்களில் தூக்கமில்லை. கூரையை வெறித்து பார்த்தபடி நாள் முழுவதும் தன் காதுகளில் விஷமாக ஊற்றப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் அவள் நினைத்து பார்த்தாள். மாமனார் மாமியாரின் பார்வையில் அவளால் ஒருபோதும் புத்திசாலியாகவோ அல்லது குடும்பத்தின் கௌரவத்தை புரிந்து கொண்ட மருமகளாகவோ மாற முடியவில்லை. அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அர்பிதாவின் தவறு மட்டுமே தெரிந்தது. அன்று இரவும் சாப்பிடும்போது மாமியார் கிண்டல் செய்தார். இக்கால பெண்கள் வீட்டில் குறைவாகவும் வெளியில் அதிகமாகவும் ஆர்வம் காட்டுகிறார்கள். மருமகளாக வந்திருக்கிறாயா அல்லது விருந்தினராகவா? இதை கேட்ட அர்பிதாவிற்கு உணவு தொண்டையில் இறங்கவில்லை. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. பதில் பேசினால் விஷயம் இன்னும் மோசமாகும் என்று அவள் நினைத்தாள். அமைதியாக இருந்தால் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்று கருதினாள். ஆனால் அவளுடைய மௌனம் அவர்களுக்கு இன்னும் துணிச்சலை தருகிறது என்பதை அவள் அறியவில்லை. மறுநாள் காலை அவள் சமையலறைக்கு சென்றவுடன் மாமியாரின் கூர்மையான குரல் மீண்டும் காதில் விழுந்தது. தேநீரில் சர்க்கரை ஏன் குறைவாக இருக்கிறது? இந்த வீட்டில் யார் எப்படி தேநீர் குடிப்பார்கள் என்று உனக்கு புரியாதா? அர்பிதா தலையை குனிந்து கொண்டு அமைதியாக மீண்டும் தேநீர் தயாரித்தாள். ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்வு போலவும் அதில் ஒவ்வொரு முறையும்தான் தோல்வியுற்றதாக அறிவிக்கப்படுவதாகவும் அவள் உணர்ந்தாள். வீட்டின் சிறு சிறு வேலைகள் கூட அவளுக்கு சுமையாக மாறின. ஏனென்றால் ஒவ்வொரு வேலையுடனும் ஒரு ஏளனம் இணைந்திருந்தது. சில நேரங்களில் உடைகளின் நிறத்தைப் பற்றிய கேள்வி, சில நேரங்களில் அவளது சிரிப்பை பற்றிய விமர்சனம். அதிகமாக சிரிப்பது நல்லதல்ல, மக்கள் விரல் நீட்டுவார்கள். இவை அனைத்திற்கும் இடையில் ராகுலின் துணை அவளுக்கு ஒரு மருந்து போல இருந்தது. அலுவலகத்திலிருந்து திரும்பிய உடனேயே அவளுடைய கண்களில் மறைந்திருக்கும் வலியை அவன் கண்டுகொள்வான். அன்று கூட அவன் கேட்டான், இன்று மீண்டும் ஏதாவது சொன்னார்களா? அர்பிதா மறுத்தாள், ஆனால் அவளுடைய நனைந்த கண்கள் உண்மையை சொல்லின. ராகுலின் மனம் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தது. அர்பிதா ஒரு குற்றவாளி அல்ல, மாறாக இந்த வீட்டின் மருமகள் என்பதை தன் பெற்றோருக்கு எப்படி புரிய வைப்பது என்று அவனுக்கு புரியவில்லை. மரியாதையை விரும்புபவன் ஒவ்வொரு முறையும் நினைப்பான், இன்று பேசிவிடுவேன், இன்று எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவேன் என்று. ஆனால் பெற்றோரின் மீதான மதிப்பு அவனை தடுத்துவிடும். ஒருநாள் பக்கத்து வீட்டு பெண்களின் முன்னிலையில் மாமியார் அர்பிதாவின் மீது விரல் நீட்டியபோது விஷயம் கைமீறிப்போனது. இக்கால மருமகள்களுக்கு வெளியில் சுற்றுவதில்தான் அதிக ஆசை. அர்பிதா அங்கேயே சிலையாக உறைந்து நின்றாள். உலகம் முழுவதும் தன் நடத்தை பற்றி கேள்வி எழுப்புவது போல அவளுக்கு தோன்றியது. இதை ராகுல் பார்த்தபோது அவனது பொறுமையற்றது.
அவன் முதல் முறையாக கடுமையான குரலில் சொன்னான், அம்மா, அர்பிதா எந்த தவறான இடத்திற்கும் செல்வதில்லை. அவள் சென்றாலும் என் அனுமதியோடுதான் செல்கிறாள். வீட்டில் நிசப்தம் நிலவியது. மாமியார் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய கண்களில் வெறுப்பு இன்னும் ஆழமானது. ராகுலின் ஆதரவு தனக்கு பலம் தருகிறது. ஆனால் அதற்கு பதிலாக வீட்டில் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை அர்பிதா அன்று புரிந்து கொண்டாள். அன்று இரவு தனியாக அமர்ந்து அர்பிதா தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டாள். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? மருமகளாக இருப்பது என்றால் தன் அடையாளத்தை இழப்பதா? இன்று பேசவில்லை என்றால் இந்த மௌனம் தன்னை உள்ளுக்குள் உடைத்துவிடும் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் பேசுவதற்கான தைரியத்தை திரட்டுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. அவள் தர்மசங்கடத்தில் இருந்தால் மரியாதையை கேட்பதா அல்லது உறவுகளின் பிணைப்பை காப்பாற்றுவதா? அங்கிருந்தே அவள் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. அங்கு ஒவ்வொரு முடிவும் அவளது தலைவிதியை மாற்றக்கூடும். அந்த தினத்திற்குப் பிறகு வீட்டின் சூழல் இன்னும் கனமாக மாறியது. மாமியாரின் கண்களில் இப்போது ஏளனம் மட்டுமல்ல, ஒரு விசித்திரமான தந்திரமும் குடிகொண்டிருந்தது. அர்பிதாவை தாழ்த்தி பேசவும், அவள் இந்த வீட்டிற்கு ஒரு சுமை என்பதை அவளுக்கு உணர வைக்கவும் அவர் ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பிற்காக காத்திருப்பது போல தோன்றியது. காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு வேளையிலும் குறை கண்டுபிடிக்கப்பட்டது. மருமகளுக்கு வீட்டை நிர்வகிக்க தெரியவில்லை என்று ஒருமுறை சொல்லப்பட்டது. இக்கால பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டிலிருந்து குணங்களை மட்டுமே கொண்டு வருகிறார்கள், புகுந்த வீட்டை மதிக்க தெரியவில்லை என்று இன்னொரு முறை சொல்லப்பட்டது. அர்பிதா அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது இந்த மௌனம் அவளது உள்ளத்தில் முள்ளைப் போல குத்தத் தொடங்கியது. அவளுடைய சகிப்புத்தன்மை பலவீனமாக கருதப்படுவதை அவள் உணரத் தொடங்கினாள். ஒருநாள் மாமியார் வேண்டுமென்றே தெருப்பெண்களின் முன்னிலையில் பேச்சைத் தொடங்கினார். எங்கள் மருமகளுக்கு வெளியில் சுற்றுவதில் பெரிய ஆசை. வீட்டு வேலைகளை விட கோல்கப்பா, பானிபூரிதான் ஞாபகமிருக்கும். இதைச் சொல்லும்போது அவர் ஒரு புன்னகையை அணிந்து கொண்டார். ஆனால் அந்த புன்னகைக்குப் பின்னால் ஒளிந்திருந்த காயத்தை அர்பிதா தெளிவாக உணர்ந்தாள். மற்ற பெண்கள் அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர். அர்பிதா அங்கேயே நின்றபடி தலைகுனிந்து நின்றாள். அந்த தருணத்தில் அவளுடைய மரியாதை அனைவர் முன்னிலையிலும் ஏலம் விடப்படுவதைப் போல அவள் உணர்ந்தாள். வீட்டிற்கு திரும்பும் வழியில் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. அவள் ராகுலிடம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ராகுலுக்கு எல்லாம் புரிந்து கொண்டிருந்தது. அர்பிதா இப்போது முன்பைப் போல இல்லை என்பதை அவன் கவனித்தான். அவள் முன்பைப் போல வாய்விட்டு சிரிப்பதில்லை, எதையும் பகிர்ந்து கொள்வதில்லை. அன்று மாலை அவன் மெதுவாக கேட்டான், நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? அர்பிதா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு முதல் முறையாக அவளுடைய குரலில் வலி வெளிப்பட்டது. நான் நலமாக இருப்பதாகத்தான் நடித்துக் கொண்டிருக்கிறேன் ராகுல். இதைக் கேட்டதும் ராகுலின் இதயம் கனத்தது. அவன் அர்பிதாவின் கையை பிடித்துக்கொண்டு, தன் பெற்றோர்கள் தன் மனைவியை இப்படி உடைத்துக் கொண்டிருப்பதை இனிமேலும் சகிக்க முடியாது என்று சொன்னான். ஆனால் அர்பிதா பயந்தாள். ராகுல் வெளிப்படையாக பேசினால் வீட்டில் நெருப்பு பற்றும் என்றும் அந்த நெருப்பில் முதலில் தான் எரிவேன் என்றும் அவள் நினைத்தாள். அன்று இரவு அர்பிதா வெகுநேரம் விழித்திருந்தாள். அவளுக்கு தன் தாயின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. மகளே, மரியாதை என்பது கேட்டுப் பெறுவது அல்ல, அது உன் தன்னம்பிக்கையின் மூலம் கிடைப்பது. முதல் முறையாக அவள் தன் மௌனத்தை உடைக்க வேண்டும் என்று நினைத்தாள். மறுநாள் காலை மாமியார் மீண்டும் ஏளனம் செய்தபோது, மருமகளே, உனக்கு இந்த வீட்டின் கண்ணியம் பற்றிச் சிறிதும் கவலை இல்லையா என்று கேட்டார். அப்போது அர்பிதா மென்மையான ஆனால் தெளிவான குரலில் சொன்னாள், அத்தை, நான் ஒருபோதும் இந்த வீட்டின் கண்ணியத்தை மீறவில்லை. நான் ஒரு மனிதனைப் போல வாழ விரும்புகிறேன், அவ்வளவுதான். வீட்டில் நிசப்தம் நிலவியது. அர்பிதா எப்போதாவது பதில் பேசுவாள் என்று மாமியார் எதிர்பார்க்கவில்லை. மாமனார் அவளை கூர்மையாக பார்த்தார். ராகுலின் முகத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி தென்பட்டது. இது ஒரு சிறிய எதிர்ப்புதான், ஆனால் இதற்கான அர்த்தம் மிகப்பெரியது. இனி பாதை எளிதாக இருக்காது என்று அர்பிதாவிற்கு தெரியும். மாமனார் மாமியாரின் நடத்தை இன்னும் கடுமையாகலாம், வார்த்தைகள் இன்னும் அதிகமாக காயப்படுத்தலாம். ஆனால் மரியாதைக்கான முதல் படி தனக்காக குரல் கொடுப்பதில் இருந்தே தொடங்குகிறது என்பதை அன்று அவள் உணர்ந்தாள். இங்கிருந்து இந்த கதையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட இருந்தது. அங்கு அர்பிதா வெறும் சகிப்புத்தன்மை கொண்ட மருமகளாக மட்டுமல்லாமல் தன் சுயமரியாதைக்காக துணிந்து நிற்கும் ஒரு பெண்ணாக மாறப்போகிறாள். அர்பிதாவின் அந்த சிறிய பதிலுக்குப் பிறகு வீட்டில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் எழுப்பப்பட்டது போலிருந்தது. மாமியார் இப்போது நேரடியாக ஏளனம் செய்யவில்லை, மாறாக இனிமையான வார்த்தைகளில் விஷத்தை கலக்கத் தொடங்கினார். அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு செயற்கையான புன்னகை இருந்தது. கண்களில் அர்பிதாவை உள்ளுக்குள் நடுங்க செய்யும் ஏதோ ஒன்று இருந்தது. இந்த அமைதி தற்காலிகமானது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். மாமனார் கமலேஷ்ஜியும் இப்போது முன்பை விட அதிக அமைதியாக இருக்கத் தொடங்கினார். ஆனால் அவருடைய மௌனத்தில் கோபமும் பிடிவாதமும் தெளிவாக தெரிந்தன. அர்பிதா ஒவ்வொரு அடியையும் மிக எச்சரிக்கையாக எடுத்து வைத்தாள். இருந்தாலும் தான் என்ன செய்தாலும் இந்த வீட்டில் தன்மீது ஒரு தவறு கண்டுபிடிக்கப்படும் என்றே அவள் நினைத்தாள். ஒரு மதிய வேளையில் மாமியார் வேண்டுமென்றே பக்கத்து வீட்டுக்காரரை அழைத்து அர்பிதாவிடம், மருமகளே, கொஞ்சம் தேநீர் போட்டு வா என்று கூறினார். அர்பிதா எதுவும் பேசாமல் தேநீர் தயாரித்தாள்.
ஆனால் அவள் தட்டை எடுத்துக்கொண்டு வந்தவுடனேயே மாமியார் உரத்த குரலில் சொன்னார், பாருங்கள் அண்ணி, இக்கால மருமகள்கள் வெறும் பந்தாதான் செய்கிறார்கள். வீட்டு வேலைகளில் மனம் ஈடுபடுவதில்லை. பக்கத்து வீட்டுக்காரரின் பார்வை அர்பிதாவின் மீது நிலைத்தது. தன்னுடைய மௌனம் இப்போது தன்னை காப்பாற்றவில்லை, மாறாக ஒவ்வொரு முறையும் தன்னை தனிமைப்படுத்துகிறது என்பதை அர்பிதா முதல் முறையாக உணர்ந்தாள். அன்று ராகுல் வீட்டிற்கு திரும்பியபோது அர்பிதாவின் கண்கள் அழுது வீங்கியிருந்தன. ராகுல் எந்த கேள்வியும் கேட்காமலேயே ஏதோ பெரிய தவறு நடந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டான். இரவு உணவிற்குப் பிறகு மாமியார் கமலேஷ் ஜியின் முன்னால் பேச்சைத் தொடங்கினார். உங்கள் மகனால்தான் மருமகள் தலைக்கேறிவிட்டாள். இப்போது பதில் பேசவும் தொடங்கிவிட்டாள். கமலேஷ் ஜியின் கோபம் வெடித்தது. அவர் ராகுலை அழைத்து கண்டிப்பான தொனியில் சொன்னார், உன்னால்தான் வீட்டின் சூழல் கெட்டுப்போகிறது. மருமகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்தால் இதுதான் நடக்கும். ராகுல் முதல் முறையாக அமைதியாக இருக்கவில்லை. அவன் பெருமூச்சு விட்டுச் சொன்னான், அப்பா, இது சுதந்திரமல்ல, ஒரு மனிதனாக இருப்பதற்கான உரிமை. அர்பிதா ஒருபோதும் இந்த வீட்டை அவமதிக்கவில்லை. அறையில் நிசப்தம் நிலவியது. ராகுல் இப்படி பேசுவதை அர்பிதா இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அவளுக்கு பயமாகவும் இருந்தது, அதே சமயம் பெருமையாகவும் இருந்தது. அன்று இரவு அர்பிதா ராகுலிடம் சொன்னாள், என்னால் உங்கள் உறவுகள் கெட்டுப்போகிறது என்றாள். அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ராகுல் அவள் பேச்சை இடையில் நிறுத்திச் சொன்னான், உறவுகள் பொய்களின் மேல் நின்றால் அவை உடைவதே நல்லது. இந்த வாக்கியம் அர்பிதாவின் இதயத்தில் ஆழமாக இறங்கியது. தான் தனிமையில் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் இனி நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். மாமனார் மாமியார் சும்மா இருக்கப்போவதில்லை. அவர்களுடைய சூழ்ச்சிகள் இனி பகிரங்கமாக வெளிப்படப் போகின்றன. மறுநாள் காலை மாமியார் அர்பிதாவின் பிறந்த வீட்டிற்கு போன் செய்து புகார்களை அடுக்கத் தொடங்கினார். எங்கள் மருமகள் பிடிவாதக்காரியாக மாறிவிட்டாள். எதற்கெடுத்தாலும் பதில் பேசுகிறாள். இது அர்பிதாவிற்கு தெரிந்தபோது அவள் இதயம் உடைந்தது. எல்லா இடங்களிலும் தன் பிம்பம் சிதைக்கப்படுவதாக அவள் உணர்ந்தாள். இருந்தாலும் அன்று அவள் கண்ணாடியில் தன்னை பார்த்தபோது முதல் முறையாக தனக்குள் ஒரு விசித்திரமான உறுதியை உணர்ந்தாள். இனி பின்வாங்குவதற்கு வழியில்லை என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. இந்த போராட்டம் இப்போது வெறும் ஏளனத்தைப் பற்றியது மட்டுமல்ல, சுயமரியாதையை பற்றியதாக மாறிவிட்டது. மாமியார் அவளது பிறந்த வீட்டிற்கு செய்த அந்த போன் அழைப்பு அர்பிதாவிற்கு ஒரு மறைமுக தாக்குதலைப் போல இருந்தது. அடுத்த நாளே அவளுடைய தாயின் பதற்றமான குரல் கேட்டது. மகளே, எல்லாம் நலம்தானே? உன் மாமியார் நீ பிடிவாதமாக மாறிவிட்டதாகவும் வீட்டின் அமைதியை கெடுப்பதாகவும் சொன்னார். அர்பிதா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். உண்மை என்ன என்பதையும் பொய்கள் எப்படி பரிமாறப்படுகின்றன என்பதையும் தன் தாய்க்கு எப்படி விளக்குவது என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் இவ்வளவுதான் சொன்னாள், அம்மா, நான் எந்த தவறும் செய்யவில்லை. போனை வைத்தவுடன் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஒவ்வொருவர் பார்வையிலும் தன் பிம்பம் மங்கலாக்கப்படுவதை அவள் உணர்ந்தாள். இதற்கிடையில் மாமனார் மாமியார் ஒரு புதிய தந்திரத்தை கையாண்டனர். அன்று வீட்டில் கொஞ்சம் பணம் காணாமல் போனது. மாமியார் வீடு முழுவதும் சத்தம் போட்டார். பணம் எங்கே போனது என்று கூச்சலிட்டவர் நேராக அர்பிதாவை சந்தேக கண்ணோடு பார்த்தார். எந்த ஆதாரமும் இன்றி, எந்த கேள்வியும் இன்றி வெறும் குற்றச்சாட்டு மட்டும் வைக்கப்பட்டது. இப்போது வெளியில் செல்லத் தொடங்கியிருக்கிறாள். எங்கே செலவு செய்தாளோ யாருக்கு தெரியும் என்று மாமியார் ஏளனம் செய்தார். அர்பிதாவிற்கு தன் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல தோன்றியது. இந்த குற்றச்சாட்டு வெறும் திருட்டைப் பற்றியது மட்டுமல்ல, அவளது நடத்தை மற்றும் நேர்மையின் மீதான தாக்குதல். அவளது குரல் நடுங்கியது. அத்தை, நான் பணம் எடுக்கவில்லை. ஆனால் அவளது விளக்கத்தை யாரும் கேட்பதாக தெரியவில்லை. கமலேஷ் ஜி கடுமையாகச் சொன்னார், இந்த வீட்டில் சில விதிமுறைகள் உள்ளன. நம்பிக்கையை உடைத்தால் அதன் விளைவுகளையும் சந்திக்க நேரிடும். இது தன்னை பயமுறுத்துவதற்கான முயற்சி மட்டுமல்ல, தன்னை முழுமையாக உடைப்பதற்கான ஒரு திட்டம் என்பதை அர்பிதா உணர்ந்தாள். அன்று மாலை ராகுல் வீட்டிற்கு வந்து விபரங்களை கேட்டபோது அவனது முகத்தின் நிறமே மாறிவிட்டது. அவன் தாமதிக்காமல் சொன்னான், அப்பா, அந்த பணத்தை நான் தான் எடுத்துச் சென்றேன். உங்களிடம் சொல்லாதது என் தவறுதான். வீட்டில் மீண்டும் ஒரு நிசப்தம் நிலவியது. மாமியாரின் கண்களில் ஒரு சங்கடம் தெரிந்தது. ஆனால் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த மௌனமும் ஒரு சூழ்ச்சியைப் போலவே தோன்றியது. அன்று இரவு ராகுலும் அர்பிதாவும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அர்பிதாவின் குரலில் களைப்பு இருந்தது. இன்று நீ உண்மையைச் சொல்லாமல் இருந்திருந்தால் என்னை ஒரு திருடியாக ஆக்கியிருப்பார்கள். ராகுல் அவள் கைகளை பிடித்துக் கொண்டான். எந்தச் சூழ்நிலையிலும் நான் உன்னை தனியாக விடமாட்டேன். ஆனால் இந்த வீட்டினால் உனக்கு மரியாதையை தர முடியவில்லை என்றால் நாமும் ஏதேனும் யோசிக்க வேண்டியிருக்கும். இதை கேட்டதும் அர்பிதாவின் இதயம் கனத்தது. இந்த வீட்டை விட்டு செல்வது பற்றி அவள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. அவள் மனதில் பயம் இருந்தது. சமூகம் என்ன சொல்லும்? பெற்றோர் என்ன நினைப்பார்கள்? ஆனால் அதைவிட பெரிய கேள்வி இதுதான். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அவமானங்களைச் சகித்துக்கொண்டு என்னால் உயிர் வாழ முடியுமா? மறுநாள் மாமியார் மீண்டும் அவளை மறைமுகமாக தாக்கினார். இக்கால பெண்கள் மருமகளாக இருப்பதை விட விருந்தினராக இருப்பதையே விரும்புகிறார்கள்.
இந்த முறை அர்பிதா அமைதியாக இருக்கவில்லை. அவள் நிதானமான ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள், நான் விருந்தினரும் அல்ல, திருடியும் அல்ல. இந்த வீட்டில் என் உண்மைக்கு மதிப்பில்லை என்றால் என்னை நானே தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதை கேட்ட ராகுலின் கண்களில் பெருமையும் கவலையும் ஒருசேர தெரிந்தன. இனி விஷயங்கள் பின்வாங்க முடியாத ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டன என்பதை அவன் அறிந்திருந்தான். அன்று இரவு அர்பிதா வாசலையே வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வாசல் அவளிடம் கேள்வி கேட்பது போல இருந்தது. உண்மையிலேயே உன்னால் இதை தாண்டி செல்ல முடியுமா? எந்த வாசலை தாண்டி அவள் மருமகளாக இந்த வீட்டிற்குள் வந்தாளோ, இன்று அதே வாசல் அவளது சுயமரியாதைக்கான சோதனையாக மாறியிருந்தது. ராகுல் அமைதியாக அவள் அருகில் அமர்ந்திருந்தான். இருவருக்கும் இடையில் வார்த்தைகள் இல்லை, ஆனால் மனதிற்குள் புயல் வீசிக் கொண்டிருந்தது. வெளியே சமூகத்தின் பயம், உள்ளே உடைந்து கொண்டிருக்கும் பொறுமை. இன்று தனக்காக ஒரு முடிவை எடுக்காவிட்டால் வரும் நாட்களில்தான் வெறும் பெயரளவிலான ஒரு மருமகளாகவே இருந்துவிடுவோம் என்பதை அர்பிதா அறிந்திருந்தாள். சத்தமில்லாத, அடையாளமில்லாத ஒரு பெண்ணாக. காலை விடிந்ததும் மாமியார் மீண்டும் ஏளனம் செய்தார். இக்கால மருமகள்கள் பிறந்த வீட்டிற்குச் செல்ல ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை கேட்டதும் அர்பிதா முதல் முறையாக தனக்குள் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தாள். அவள் ராகுலை பார்த்து மெதுவாகச் சொன்னாள், நான் சில நாட்களுக்கு இங்கிருந்து செல்ல வேண்டும். ராகுல் தயக்கமின்றி சொன்னான், நான் உன்னுடன் இருக்கிறேன். இதை கேட்டதும் மாமனார் மாமியார் ஆத்திரமடைந்தனர். கமலேஷ் ஜி சொன்னார், இந்த வீட்டை விட்டுச் செல்வது அவ்வளவு எளிதல்ல. மக்கள் என்ன சொல்வார்கள்? ராகுல் முதல் முறையாக முழு தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தான். மக்களை விட எனக்கு என் மனைவியின் மரியாதைதான் முக்கியம். வீட்டில் பெரிய கலவரமே வெடித்தது. உறவினர்களுக்கு போன் செய்யப்பட்டது. மருமகள் பிடிவாதக்காரி, மகனை திசை திருப்புகிறாள் என்று பலவிதமான பேச்சுகள் பரவின. அர்பிதா இவை அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தை கிழித்தது. ஆனால் அவள் இப்போது உடையவில்லை. அவள் தன் உடைகளை சேகரித்துக் கொண்டு அந்த வாசலை தாண்டியபோது அவளது கால்கள் நடுங்கின, ஆனால் நிற்கவில்லை. தன் இருப்பையே ஐடென்டிட்டி காப்பாற்றிக் கொண்டு அவள் வெளியேறுவது போல அவளுக்கு தோன்றியது. பிறந்த வீட்டிற்குச் சென்ற பிறகும் சிரமங்கள் குறையவில்லை. அவளது தாய் கவலையுடன் அவளை பார்த்து, மகளே, எல்லாம் சரியாக போய்விடுமல்லவா என்று கேட்டார். அர்பிதா தனது முதல் புன்னகையுடன் சொன்னாள், அம்மா, நான் முதல் முறையாக எனக்காக நிற்க கற்றுக்கொண்டேன். ராகுல் அங்கேயும் அவளது துணையை விடவில்லை. சமூகத்தின் பேச்சுகள், உறவினர்களின் கிசுகிசுப்புகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டிருந்தன. சிலர் அர்பிதாவை குற்றம் சாட்டினர், சிலர் ராகுலின் துணிச்சலை பாராட்டினர். இவை அனைத்திற்கும் இடையில் அர்பிதா தன்னை வலிமையாக்கிக் கொள்ள கற்றுக்கொண்டிருந்தாள். மரியாதை என்பது ஒரு பிச்சை அல்ல, அது உரிமை என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த உரிமைக்காக ஒரு வாசலை விட்டு வெளியே வர வேண்டியிருந்தால் அதுவும் தவறல்ல என்று அவள் கருதினாள். ஆனால் அவள் மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. இந்த இடைவெளி உறவுகளை சீர் செய்யுமா அல்லது அவற்றை நிரந்தரமாக உடைத்துவிடுமா? இந்த முடிவு வெறும் இன்றைய தினத்தை பற்றியது மட்டுமல்ல, இது அவளது முழு எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போவது. பிறந்த வீட்டிற்கு வந்து சில நாட்களே ஆகியிருந்தன. ஆனால் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டது போன்ற உணர்வு அவளுக்கு இருந்தது. அங்கு எந்த ஏளனமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அவளது மனம் முழுமையாக அமைதியடையவில்லை. உறவுகள் அவளிடமிருந்து விலகிச் சென்றிருக்கலாம், ஆனால் கேள்விகள் இன்னும் அவளுடனேயே இருந்தன. காலையில் எழுந்தவுடன் தாயின் மென்மையான குரல், தேநீரின் மணம் மற்றும் வீட்டின் நெருக்கம் அவளுக்கு நிம்மதியை தந்தது. ஆனால் ஒவ்வொரு மாலையும் மறையும்போது அவளது இதயத்தில் அதே பயம் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவளது புகுந்த வீடு அவளை எப்போதாவது ஏற்றுக்கொள்ளுமா? அவள் எப்போதும் ஒரு தவறான மருமகளாகவே பார்க்கப்படுவாளா? ராகுல் தினமும் அலுவலகத்திலிருந்து திரும்பிய பிறகு அவளிடம் பேசுவான். அவனுடைய ராகுல் குரலில் களைப்பு இருந்தது. ஏனென்றால் வீட்டிற்கு திரும்பியதும் அவன் தன் பெற்றோரின் கேள்விகளையும் கோபத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கமலேஷ் ஜி ஒவ்வொரு விஷயத்திலும் இதையே சொல்லிக் கொண்டிருந்தார். உன்னால்தான் எங்கள் மூக்கு அருந்துவிட்டது, கௌரவம் போய்விட்டது. மாமியாரும் தன் ஏளன பேச்சுகளை நிறுத்தவில்லை. மருமகளை தலைக்கேற்றியதன் விளைவைப்பார் என்று கூறிக்கொண்டே இருந்தார். ராகுல் இதையெல்லாம் கேட்டான். ஆனால் முதல் முறையாக அவனுக்கு தோன்றியது, பெற்றோரின் பேச்சில் நீதி இல்லை, வெறும் அகங்காரம் மட்டுமே இருக்கிறது என்று. அவனால் இப்போது இருவருக்கும் இடையில் நிற்க முடியவில்லை. ஒன்று, அவன் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும், இல்லையென்றால் பொய்யான மௌனத்தை தழுவ வேண்டும். இதற்கிடையில் அர்பிதா தன்னை வலிமையாக்கிக் கொள்ள முடிவு செய்தாள். அவள் யாரிடமும் சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சிறிய ஆன்லைன் வேலையை தொடங்கினாள். வேலையில் கவனம் செலுத்தும்போது சுயசார்புடன் தற்சார்பு இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். இது வெறும் பணத்தைப் பற்றிய விஷயம் மட்டுமல்ல, தன் சுயமரியாதையை திரும்பப் பெறுவதற்கான ஒரு வழியாகவும் இருந்தது. அவளது தாய் அவளை பார்த்து கொண்டே, அவளது புகுந்த வீட்டினர் அவளது மதிப்பை உணர்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். ஒருநாள் ராகுல் அர்பிதாவின் வீட்டிற்கு வந்தான். அவனது கண்களில் களைப்பும் ஒரு உறுதியான முடிவும் தெரிந்தன. அவன் அர்பிதாவிடம் சொன்னான், அம்மா அப்பா மாறுவார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் இனி இந்த இரட்டை வாழ்க்கையை வாழ முடியாது. அர்பிதா அமைதியாக இருந்தாள்.
ராகுலுக்கு இது எவ்வளவு கடினமானது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். தான் ராகுலை வற்புறுத்தினால் அவன் உடைந்து விடுவான் என்பது அவளுக்கு தெரியும். அதனால் அவள் இவ்வளவுதான் சொன்னாள், உன் முடிவு எதுவாக இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். இதற்கிடையில் மாமனார் மாமியாரின் வீட்டிலும் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருந்தது. அர்பிதா சென்ற பிறகு வீட்டின் மகிழ்ச்சி எங்கோ தொலைந்துவிட்டதை அவர்கள் உணர்ந்தார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக மருமகளை குற்றம் சொல்லும் பழக்கம் இப்போது ஒரு வெற்றுத்தனமாக எம்டினஸ் மாறத் தொடங்கியது. அண்டை வீட்டாரின் கேள்விகள் அவர்களை குத்தத் தொடங்கின. மருமகள் எங்கே? கமலேஷ்ஜி முதல் முறையாக யோசிக்கத் தொடங்கினார். தவறு உண்மையிலேயே மருமகளுடையதா அல்லது தங்களது அகங்காரத்தால் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டோமா? இடைவெளி உண்மையை வெளிப்படுத்தத் தொடங்கியிருந்தது. அர்பிதா தனக்குள் வலிமையாகிக் கொண்டிருந்தாள். ராகுல் தன் முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தான். மாமனார் மாமியார் தங்கள் நடத்தையை நோக்கி கேள்விகளை எழுப்பத் தொடங்கினர். ஆனால் இந்த கேள்விகள் வருத்தமாக மாறுமா அல்லது மீண்டும் அகங்காரமே வெல்லுமா? இந்த இடைவெளி உறவுகளை உடைக்கவில்லை, மாறாக அவற்றுக்கு ஒரு கண்ணாடியை காட்டியது. நேரம் மிகவும் விசித்திரமானது. மனிதன் எதை காணாமல் ஓடுகிறானோ அதையெல்லாம் ஒரு நாள் அவனுக்கு காட்டிவிடும். அர்பிதா பிறந்த வீட்டிற்குச் சென்று சில வாரங்களிலேயே கமலேஷ்ஜியும் அவரது மனைவியும் வீடு முன்பை போல இல்லை என்பதை உணர்ந்தார்கள். சமையலறையில் அமைதி நிலவியது. முற்றத்தில் நடமாட்டமில்லை. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு விசித்திரமான தனிமை படர்ந்திருந்தது. முன்பு எந்த விஷயங்களுக்காக மருமகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டித்தார்களோ இப்போது அதே விஷயங்கள் அவர்களுக்குள் ஒரு வலியை ஏற்படுத்தின. மாமியார் தேநீர் தயாரிக்கும்போது அடிக்கடி நினைப்பார், அர்பிதா இருந்திருந்தால் சொல்லாமலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருப்பாள் என்று. அண்டை வீட்டாரின் கேள்விகள் இப்போது நேரடியாக இதயத்தை தாக்கின. மருமகளை இப்போதெல்லாம் காணவில்லையே. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தைச் சொல்லி அவர்கள் சமாளித்தனர். ஆனால் உண்மை அவர்களிடமிருந்து மறைந்திருக்கவில்லை. கமலேஷ்ஜிக்கு அலுவலகத்திலும் நிம்மதி கிடைக்கவில்லை. எந்த அலுவலகத்திற்கு வெளியே கோல்கப்பா சாப்பிட்டதற்காக அவர் இவ்வளவு பெரிய கலவரத்தை உருவாக்கினாரோ இன்று அதே இடத்தில் நின்று கொண்டு அவருக்கு தோன்றியது தவறு அர்பிதாவிடம் இல்லை, அவருடைய சிந்தனையில்தான் இருந்தது என்று. அகங்காரத்தின் தடிமனான அடுக்கு மெதுவாக உடையத் தொடங்கியது. இந்தச் சூழ்நிலையில் ஒருநாள் கமலேஷ்ஜியின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. மருத்துவமனை அலைச்சலுக்கு இடையேதான் வீட்டை நிர்வகிக்கும் மருமகள் எவ்வளவு முக்கியமானவள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ராகுல் ஓடிவந்து மருத்துவமனைக்கு சென்றான். அங்கு மாமியாரின் கண்களில் முதல் முறையாக பயமும் வருத்தமும் ஒன்றாக தெரிந்தன. அவர் மெதுவாக கேட்டார், அர்பிதா எப்படி இருக்கிறாள்? இந்த கேள்வி சிறியதுதான், ஆனால் இதற்கு பின்னால் ஒளிந்திருந்த உணர்வு மிகப்பெரியது. ராகுல் இவ்வளவுதான் சொன்னான், அவள் நலமாக இருக்கிறாள் அம்மா. அர்பிதாவிற்கு இந்த செய்தி கிடைத்தபோது அவள் மனதில் பல உணர்வுகள் மேலோங்கின. வலி, கவலை மற்றும் அவளால் மறுக்க முடியாத அந்த நெருக்கம். அவள் உடனடியாக நலம் விசாரிக்கும்படி கூறினாள். ஆனால் உள்ளுக்குள் எங்கோ ஒரு பயமும் இருந்தது. இந்த மாற்றம் உண்மையானதா அல்லது சூழ்நிலையின் கட்டாயமா? அவள் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள், நான் மீண்டும் உடைந்து போகப் போவதில்லை. கமலேஷ்ஜி மருத்துவமனை படுக்கையில் கிடந்தபடி தன் மகள் போன்ற மருமகளை நினைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு தனது பேச்சுகள், ஏளனங்கள் மற்றும் அதிகாரத் தோரணை அனைத்தும் நினைவுக்கு வந்தன. ஒழுக்கம் என்ற பெயரில்தான் மனிதநேயத்தையே நசுக்கிவிட்டதாக அவர் முதல் முறையாக உணர்ந்தார். கதை ஒரு முக்கியமான உணர்ச்சிகரமான கட்டத்தில் இருக்கிறது. மாமியாரும் அன்று இரவு தனியாக அமர்ந்து அழுதார். மருமகளை தாழ்த்தி பேசியதன் மூலம் தான் தன் சொந்த மகனின் வாழ்க்கையையே பாழாக்கிவிட்டதை அவர் உணர்ந்தார். ராகுல் இருவருக்கும் இடையில் ஒரு பாலமாக நின்றார். அர்பிதா மீண்டும் வரவேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் எந்த நிபந்தனையும் பயமும் இன்றி அவள் வரவேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் வெளிப்படையாகவே கூறிவிட்டார், நீங்கள் உண்மையிலேயே அர்பிதா மீண்டும் வரவேண்டும் என்று விரும்பினால் முதலில் அவளை ஒரு மனிதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கமலேஷ்ஜி அமைதியாக தலையசைத்தார். இந்த மௌனம் கோபத்தினால் வந்தது அல்ல, ஏற்பினால் வந்தது. ஆனால் அர்பிதாவிற்கு இந்த முடிவு எளிதாக இருக்கவில்லை. மீண்டும் ஒருமுறை திரும்புவதும் மீண்டும் ஒருமுறை நம்பிக்கை வைப்பதும் மிகப்பெரிய தைரியத்தை கோரும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மரியாதை என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் நடத்தையிலும் தெரிந்தால் மட்டுமேதான் திரும்புவேன் என்று அவள் உறுதி பூண்டாள். இந்த போராட்டம் இப்போது வருத்தத்திற்கும் சோதனைக்கும் இடையிலான ஒரு புள்ளியில் நின்றது. கமலேஷ்ஜி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய பிறகு சூழல் முற்றிலும் மாறியிருந்தது. எந்த வீட்டில் ஒரு காலத்தில் அர்பிதாவின் ஒவ்வொரு செயலும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டதோ அதே வீடு இப்போது ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கி கிடந்தது. மாமியார் அடிக்கடி காரணமே இன்றி சமையலறையில் அமர்ந்து யோசனையில் ஆழ்ந்து விடுவார். கமலேஷ்ஜி வராந்தாவில் உள்ள நாற்காலியில் அமர்ந்தபடி வெறிச்சோடிய முற்றத்தை பார்த்து கொண்டிருப்பார். மருமகள் வெளியேறியது என்பது வெறும் ஒரு குடும்ப உறுப்பினர் குறைந்ததல்ல, மாறாக தாங்களே உதாசீனப்படுத்திய அந்த அன்பும் நெருக்கமும் தொலைந்து போனது என்பதை அவர்கள் முதல் முறையாக புரிந்து கொண்டார்கள். அகங்காரம் இப்போது ஒரு சுமையாக மாறியிருந்தது. வருத்தம் அவர்கள் மனதிற்குள் மெதுவாக குடியேறியிருந்தது. ஒரு மாலை வேளையில் கமலேஷ்ஜி ராகுலை தன் அருகே அழைத்தார். அவருடைய குரலில் முன்பிருந்த அந்த திமிர் இல்லை, மாறாக களைப்பு மேற்பும் கலந்திருந்தது. அவர் சொன்னார், மகனே, எங்களிடம் தவறு நடந்துவிட்டது. மருமகளை புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சியே செய்யவில்லை.
இதை கேட்ட ராகுலின் இதயம் கனத்தது. இந்த வார்த்தைகளுக்காகத்தான் அவன் பல மாதங்களாக காத்திருந்தான். அவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னான், அப்பா, நீங்கள் உண்மையிலேயே அர்பிதாவை திரும்ப அழைக்க விரும்பினால் அது வெறும் மன்னிப்பினால் மட்டும் நடந்துவிடாது. அவளுக்கு நம்பிக்கையும் மரியாதையும் தேவை. கமலேஷ் ஜி தலைகுனிந்தார். இந்த தலைகுனிவு அவருக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. அடுத்த நாள் மாமியார்தானே அர்பிதாவிற்கு போன் செய்தார். போன் மணி அடித்ததும் அர்பிதாவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இந்த பேச்சு தன் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடும் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மாமியாரின் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மருமகளே, நாங்கள் உனக்கு மிகுந்த வலியை தந்துவிட்டோம். எங்களை மன்னித்துவிடு. அர்பிதாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. இத்தனை மாதங்களுக்குப் பிறகு முதல் முறையாக தன் வேதனை அங்கீகரிக்கப்படுவதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவள் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு சொன்னாள், அத்தை, செய்த தவறுகளே மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருந்தால் மட்டுமே மன்னிப்புக்கு அர்த்தம் உண்டு. போனின் மறுமுனையில் நிசப்தம் நிலவியது. ஆனால் அந்த நிசப்தம் எதிர்ப்பல்ல, அது ஒரு சம்மதம். ராகுல் அர்பிதாவின் முன்னால் விஷயத்தை தெளிவாக வைத்தார். உன்மீது எந்த கட்டாயமும் இல்லை. முடிவு உன்னுடையதுதான். அர்பிதா அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. ஏனென்றால் அவளுக்குள் ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை அவள் திரும்பிச் சென்ற பிறகு எல்லாம் முன்பை போலவே ஆகிவிட்டாள். ஆனால் ஓடுவது ஒரு தீர்வாகாது என்பதையும் அவள் உணர்ந்தாள். நிபந்தனைகளுடன் உறுதியாக நிற்பது அவசியமானது. அடுத்த நாள் காலை அவள் ராகுலிடம் சொன்னாள், நான் திரும்புவேன், ஆனால் சில நிபந்தனைகளுடன். ராகுல் நிம்மதி பெருமூச்சுவிட்டார். நிபந்தனைகள் தெளிவாக இருந்தன. ஏளனம் செய்வதும் அவமானப்படுத்துவதும் நிறுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் கேள்வி எழுப்பப்படக்கூடாது. அவளது வாழ்க்கையை வாழ அவளுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மரியாதை என்பது வார்த்தைகளில் அல்லாமல் நடத்தையில் தெரிய வேண்டும். ராகுல் இந்த விஷயங்கள் அனைத்தையும் தன் பெற்றோரிடம் கொண்டு சேர்த்தார். மாமனார் மாமியாருக்கு இது எளிதாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் இப்போது மீண்டும் ஒருமுறை தவறு செய்தால் தன் மகனையும் மருமகளையும் நிரந்தரமாக இழந்துவிடுவோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அர்பிதா தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள், நான் பயந்து கொண்டு திரும்பவில்லை. என் உரிமையுடன் திரும்புகிறேன். இந்த திரும்புதல் முன்பை போல இருக்கப் போவதில்லை. இது ஒரு புதிய தொடக்கம். எந்த வாசலை கடக்கும்போது ஒரு காலத்தில் அர்பிதாவின் இதயம் பயத்தில் நடுங்கியதோ, இன்று அதே வாசலில் அவளது காலடிகள் உறுதியாக இருந்தன. புகுந்த வீட்டின் வாசலில் நின்றிருந்த அர்பிதா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். இது அதே வீடுதான், அதே சுவர்கள், அதே முற்றம்தான். ஆனால் இன்று அவள் அந்த பழைய பெண் அல்ல. ஒவ்வொரு ஏளன பேச்சிற்கும் உடைந்து போகும் அந்த பெண் அல்ல. இன்று அவளுடன் அவளது சுயமரியாதை இருந்தது. அவளுக்குப் பின்னால் ராகுல் உறுதுணையாக நின்றார். கதவு திறக்கப்பட்டபோது முன்னே மாமியார் நின்றிருந்தார். அவருடைய கண்களில் முன்பிருந்த அந்த திமிர் இல்லை. மாறாக ஒரு தயக்கமும் எதிர்பார்ப்பும் இருந்தது. அவர் எந்த கிண்டலும் செய்யாமல் இவ்வளவுதான் சொன்னார், உள்ளே வா மருமகளே. இது மிகச் சிறிய வாக்கியம்தான். ஆனால் அர்பிதாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாகும். வீட்டிற்குள் சூழலே மாறியிருந்தது. அர்பிதாவின் வாழ்க்கைப் போராட்டம் ஒரு வெற்றிகரமான மாற்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. எந்த கேள்வியும் இல்லை, எந்த ஏளனமும் இல்லை. மாமியார் அவரே தண்ணீர் கொடுத்தார். கமலேஷ் ஜி முதல் முறையாக அவளது கண்களை நேருக்கு நேர் பார்த்துச் சொன்னார், மருமகளை, எங்களிடம் நிறைய தவறுகள் நடந்துவிட்டன. அர்பிதா தலையை குனிந்து கொண்டாள். அவளுக்கு இந்த வெளிப்படையான நாடகங்கள் தேவையில்லை. அவளுக்கு தேவையானது ஒரு நிலையான அமைதி மட்டுமே. ஒருவேளை மீண்டும் பழையபடி நடத்தினால் தான் அமைதியாக இருக்கப் போவதில்லை என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். ஆரம்ப நாட்கள் ஒரு தேர்வு எழுதுவதைப் போலவே இருந்தன. மாமியார் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து நிதானமாக பேசினார். கமலேஷ் ஜி குறைவாக பேசி அதிகமாக கேட்கத் தொடங்கினார். அர்பிதாவும் ஒவ்வொரு கணமும் விழிப்புடன் இருந்தாள். ஆனால் மெல்ல மெல்ல சிறிய மாற்றங்கள் தெரியத் தொடங்கின. அவள் ஒரு நாள் தாமதமாக எழுந்தபோது ஏளன பேச்சுகள் வரவில்லை. அவள் வெளியே செல்வதைப் பற்றி பேசியபோது கேள்விகள் எழவில்லை. இந்த மாற்றம் உண்மையானதுதான் என்பதை அவள் உணரத் தொடங்கினாள். ராகுலுக்கு இதுவே மிக நிம்மதியான காலம். தன் வீடு மீண்டும் சுதந்திரமாக மூச்சு விடுவதை அவன் கண்டான். ஒரு மாலை வேளையில் அவன் அர்பிதாவிடம் சொன்னான், இன்று உன்னை சிரித்துக் கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. அர்பிதா புன்னகைத்தாள். பயமின்றி வாழ்வது எவ்வளவு லேசான உணர்வு என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் செல்வதில்லை. சமூகத்தின் ஏளன பேச்சுகள் இப்போதும் அவ்வப்போது வெளியே இருந்து கதவை தட்டின. மருமகள் ஏன் பிறந்த வீட்டிற்கு சென்றாள்? இந்த முறை அர்பிதாவே பதில் அளித்தாள். ஏனென்றால் மரியாதை அவசியமானது. இந்த பதிலை கேட்டதும் மாமியாரும் அமைதியானார். மருமகள் இப்போது பழையபடி இல்லை என்பதை ஒருவேளை அவரும் புரிந்து கொண்டிருக்கலாம். ஒரு இரவு அர்பிதா மொட்டை மாடியில் நின்று வானத்தை பார்த்தாள். அவள் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள், நான் திரும்பி வந்திருக்கிறேன், ஆனால் பலவீனமானவளாக அல்ல. இந்த திரும்புதல் வெறும் வீட்டிற்கு திரும்புவது மட்டுமல்ல, தன்னைத்தானே கண்டடைவதாகும். நாட்கள் நகர்ந்தன. அர்பிதா திரும்பிய பிறகு வீட்டின் சூழல் உண்மையிலேயே மாறத் தொடங்கியது. இப்போது பேச்சுகள் கிசுகிசுப்பாக இல்லாமல் வெளிப்படையான வார்த்தைகளில் இருந்தன. மாமியார் முன்பை போல காரமானவராக இருக்கவில்லை.
கமலேஷ்ஜியும் தனது பேச்சில் இருந்த அந்த பிடிவாதத்தையும் கடுமையையும் விட்டுவிட்டார். அது ஒரு காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் விஷமாக்கியது. ஆனால் உண்மையான சோதனை அந்த பகுதியில் ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடந்தபோது வந்தது. அதே அண்டை வீட்டார், அதே உறவினர்கள், யாருக்கு முன்னால் ஒரு காலத்தில் அர்பிதாவின் கௌரவம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டதோ அவர்கள் அனைவரும் இன்று ஒரே கூரையின் கீழ் இருந்தனர். நிகழ்ச்சியின்போது யாரோ ஒருவன் இயல்பாக கேட்டான், மருமகள் சில நாட்களுக்கு பிறந்த வீட்டிற்கு ஏன் சென்றிருந்தார்? இந்த கேள்வி முன்பு அர்பிதாவின் இதயத்தை காயப்படுத்தியிருக்கும். ஆனால் இன்று அவள் அமைதியாக இருந்தாள். அவள் பேசுவதற்கு முன்பே கமலேஷ்ஜி முன்வந்து சொன்னார், அது எங்கள் தவறுதான். நாங்கள் மருமகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. அங்கு நிசப்தம் நிலவியது. கமலேஷ்ஜி சமூகத்தின் முன்னால் தன் தவறை ஒப்புக்கொள்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மாமியாரின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவரும் சொன்னார், மருமகள் வீட்டை விட்டுச் செல்லவில்லை, எங்களிடம்தான் மரியாதை குறைவு ஏற்பட்டுவிட்டது. அர்பிதா அங்கேயே நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். தன் இதயத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு கனமான கல் மெல்ல மெல்ல விலகுவதை அவள் உணர்ந்தாள். எந்த சமூகத்தின் பயத்தினால் அவள் பல வருடங்கள் அமைதியாக இருக்க வேண்டியிருந்ததோ இன்று அதே சமூகத்தின் முன்னால் அவளது உண்மை பயமின்றி வைக்கப்பட்டது. ராகுல் அமைதியாக அர்பிதாவின் கையை பிடித்துக் கொண்டான். அந்த தீண்டலில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இனி பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை. நிகழ்ச்சிக்குப் பிறகு பல பெண்கள் அர்பிதாவிடம் வந்தனர். யாரோ ஒருவர் நீ செய்தது சரிதான் என்று சொன்னார்கள். வேறு சிலரோ அவளது கண்களை பார்த்து தலையசைத்தனர். தனது மௌனம் தாமதமாக இருந்தாலும் பலருக்கு பேசும் தைரியத்தை தந்திருப்பதை அர்பிதா புரிந்து கொண்டாள். மாமியாரும் முதல் முறையாக பெருமையுடன் சொன்னார், என் மருமகள் வலிமையானவள். அன்று இரவு அர்பிதா வெகுநேரம் விழித்திருந்தாள். மரியாதைக்கான போராட்டம் தனக்காக மட்டுமல்ல, வீட்டின் 4 சுவர்களுக்குள் தன் குரலை தொலைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் என்று அவள் நினைத்தாள். மாற்றம் சாத்தியம் என்பதை அவள் இன்று உணர்ந்தாள். அதற்கு தேவையான விலை கொடுக்க துணிச்சல் மட்டும் போதும். ஆனால் கதை இன்னும் முடிந்துவிடவில்லை. இந்த குடும்பம் இப்போது கடைசி தேர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. அங்கு வெறும் வார்த்தைகள் அல்ல, செயல்கள் பேசப்போகின்றன. அர்பிதாவும் அதை அறிந்திருந்தாள். இனி அவள் எந்த தேர்வுக்கும் பயப்படப் போவதில்லை. வீட்டில் இன்று ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அது ஒரு பயமுறுத்தும் அமைதியோ அல்லது ஏளனத்தின் வலியோ அல்ல. அது ஒரு ஏற்பு, ஒரு பாடம் மற்றும் எதிர்காலத்தின் நம்பிக்கையைக் கொண்ட அமைதி. நிகழ்ச்சி நடந்த அந்த தினத்திற்குப் பிறகு கமலேஷ்ஜியும் அவரது மனைவியும் உண்மையிலேயே மாற முயற்சி செய்து கொண்டிருந்தனர். இந்த மாற்றம் வெறும் வெளிப்படையான நடிப்பல்ல, அது அவர்களது நடத்தையில் மெல்ல மெல்ல இறங்கிக் கொண்டிருந்தது. மாமியார் அர்பிதாவை மருமகளாக பார்க்காமல் ஒரு மனிதராக மதிக்கத் தொடங்கினார். எப்போதும் உரத்த குரலில் பேசிய கமலேஷ்ஜி இப்போது எதையும் பேசுவதற்கு முன் யோசிக்கத் தொடங்கினார். ஒரு மாலை வேளையில் கமலேஷ்ஜி முழு குடும்பத்தையும் உட்கார வைத்தார். அவரது குரலில் கட்டளையோ கோபமோ இல்லை. அவரது பேச்சில் ஒரு தெளிவு இருந்தது. அவர் சொன்னார், இன்று எங்கள் சிந்தனையில் தவறு இருந்தது என்பதை ஒப்புக்கொள்வதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை. ஒழுக்கம் என்ற பெயரில் மருமகளின் சுயமரியாதையை நாங்கள் காயப்படுத்திவிட்டோம். மாமியாரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் அர்பிதாவை பார்த்துச் சொன்னார், நீ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அர்பிதா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். எந்த வீட்டில் அவளது குரல் நசுக்கப்பட்டதோ இன்று அதே வீடு அவளது பேச்சை கேட்க தயாராக இருந்தது. அவள் அமைதியான குரலில் சொன்னாள், எனக்கு யாரிடமும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமில்லை. என்னை ஒரு மனிதனாக மதிக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் விரும்பினேன். அந்த தருணத்தில் ராகுல் தன் குடும்பம் முதல் முறையாக ஒன்றுபட்டு நிற்பதை உணர்ந்தான். அது பயத்தினால் அல்ல, மாறாக புரிதலினால் ஏற்பட்ட ஒற்றுமை. ராகுல் சொன்னான், நாம் உண்மையாகவே முன்னேறிச் செல்ல விரும்பினால் விதிகள் ஒருதலைப்பட்சமாக இருக்காது. மரியாதை என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும். கமலேஷ்ஜி தலையசைத்தார். அந்த தலையசைப்பு முழுமையான அங்கீகாரத்தை குறித்தது. நாட்கள் நகர்ந்தன. இப்போதும் தவறுகள் நடந்தன. ஆனால் அவற்றிற்கு ஏளன பேச்சுகள் பதிலாக வரவில்லை. மாறாக ஆரோக்கியமான உரையாடல்கள் நடந்தன. அர்பிதா தனது வேலையை தொடர்ந்தாள். தனது விருப்பப்படி வெளியில் செல்லத் தொடங்கினாள். வீட்டின் முக்கிய முடிவுகளில் அவளது கருத்தும் கேட்கப்பட்டது. மாமியார் பலமுறை அவளிடம் கேட்டார், இன்று உணவிற்கு என்ன சமைத்தால் நன்றாக இருக்கும்? இந்த கேள்வி அர்பிதாவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியைப் போல தோன்றியது. ஒரு இரவு மொட்டை மாடியில் நின்று அர்பிதா வானத்தை பார்த்தாள். இதே வீட்டில் ஒரு காலத்தில் தனக்கு மூச்சு முட்டியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இன்று அதே வீடு அவளுக்கு சுதந்திரமாக சுவாசிக்க இடமளிக்கிறது. அவள் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள், நான் வெற்றி பெற்றுவிட்டேன். ஆனால் யாரையும் தோற்கடித்தல்ல, என்னை நானே தற்காத்துக் கொண்டதன் மூலம். இந்த கதையின் முடிவு ஆரவாரமான கைதட்டல்களுடன் அமையவில்லை. மாறாக ஒரு நிலையான புன்னகையுடன் நிறைவு பெற்றது. அந்த புன்னகையில் பயமில்லை, மாறாக ஒரு நம்பிக்கை இருந்தது. இனி ஒருவேளை சூழ்நிலை மீண்டும் மோசமடைந்தால் அர்பிதா அமைதியாக இருக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை. மரியாதை என்பது கேட்டுப் பெறுவதல்ல, துணிந்து நின்று நிலைநாட்ட வேண்டியது என்பதை அவள் இப்போது அறிந்து கொண்டாள். எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.